இந்த மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படின்ற ஒரு சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ யூனிவர்சல் அங்கே அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவை திரும்ப திரும்ப சொல்லி தாட்ஸ் தான் திங்ஸாக மாறுது, தாட்ஸ் தான் என் லைஃப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாடர்ன் டேஸில் நம்ம எல்லாருக்குமே ஒரு மேஜர் ரோல் வந்து எது ப்ளே பண்ணுதுன்னா மணி தான் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை கிரியேட் பண்ணி நம்மளோட லைஃப்பை கிரியேட் பண்ணுது. எப்படி இந்த யூனிவர்சல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ். வெல்கம் பேக் கைஸ். நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ வாட்ஸ்அப்ல 2 குரூப்ல நம்ம ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று கான்சியஸ்னஸ், இன்னொன்று மேனிஃபெஸ்ட் டு ரியாலிட்டி. ஸோ 2 லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஃப்ரீ கைடன்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கனாலே ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு 2 கால் இருக்குது. இப்போ நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே ஒரு 15 கோர்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 15 கோர்ஸுமே 1500 ரூபீஸ் ஒர்த்து உள்ளது. இப்போ ஜஸ்ட் 299 தான், வெறும் 299 தான் ஸ்பெஷல் ஆஃபர். வெறும் 3 days தான். என்னோட நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லாட்டி டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் லைவ் கிளாஸ் ஜூலை 1 21 வரைக்கும் லைவ் கிளாஸ் நடக்க போது. ஜஸ்ட் அந்த லைவை மட்டும் அட்டென்ட் பண்ணாலே 21 daysல உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப், மணி எது வேணா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் அட்டென்ட் பண்ணாலே, நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக இந்த ப்ராக்டிஸும் பண்ண வேணாம். அந்த ஒரு 1 hour கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலே போதும். அதுலேயே சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு அதில் நாங்கள் வந்து போடுவோம். அதை நீங்கள் கேட்டாலே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிடும். அண்ட் மைண்ட் செட் மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 21 days, அது வெறும் 99 தான். ஸோ லேட் பண்ணாதீங்க. இன்னும் 8 days மட்டும் தான் இருக்குது. இந்த ஆஃபர் ஜஸ்ட் 3 daysல முடிஞ்சிடும். ஓகே, இப்போ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா இந்த மாடர்ன் டேஸில் நம்ம எல்லாருக்குமே ஒரு மேஜர் ரோல் வந்து எது ப்ளே பண்ணுதுன்னா மணி தான் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ மணி தான் இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியம். மணி இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமே நம்மளால ரன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மணியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படின்ற ஒரு சீக்ரெட்டை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ யூனிவர்சல் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லாமே யூனிவர்சல் லா. இந்த யூனிவர்சல் லாவை யூஸ் பண்ணி நம்மளால இந்த மணியை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். மணி மட்டும் இல்லை, ஹெல்த், ரிலேஷன்ஷிப், இதில் நம்ம எதை பார்க்க போறோம்னா மணி இப்படி ரொம்ப சிம்பிளாக நம்ம அட்ராக்ட் பண்ணுறது. இப்போ எல்லாமே யூனிவர்சல் லா படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் இப்போ உங்களோட லைஃப்பை சுற்றி பாருங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே யூனிவர்சல் லா தான் உங்களை இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்கு. என்ன இந்த வீடியோவை மேக் பண்ண வச்சதோ அந்த யூனிவர்சல் லா தான். இந்த யூனிவர்சல் லா தான் எல்லாரையுமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லா எனர்ஜியுமே ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த யூனிவர்சல் லா தான் எல்லான்றதை நமக்கு புரிஞ்சிச்சு. அப்போ இந்த யூனிவர்சல் லா எதுபடி ஆர்கனைஸ் பண்ணுது, எதை வச்சு இது நமக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இல்லை எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்படி இந்த யூனிவர்சல் லா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நம்மளோட தாட்ஸ் தான் இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் ஒவ்வொரு பீப்புள், சுச்சுவேஷன், திங் எல்லாத்தையுமே நமக்கு நம்மளோட லைஃப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம், நமக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இல்லை உங்களோட லைஃப் இப்போ எப்படி இருந்தாலும் அதுக்கு காரணம் அந்த யூனிவர்சல்லாம். அந்த யூனிவர்சல்லாம் எதை பொறுத்து மூவ் ஆகுது, நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து மூவ் ஆகுது. அதாவது உங்களுடைய தாட்ஸ். அப்போது யுவர் தாட்ஸ் பிகம் திங்ஸ். உங்களோட தாட்ஸ் தான் இந்த ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுது. இதை ஓவர் அண்ட் ஓவர் அகைன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. யுவர் தாட்ஸ் பிகம்ஸ் திங்ஸ். ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதை நம்ம ரியாலிட்டிக்கு வரும்போது ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் நமக்கு நடந்ததுன்னா அந்த மொமெண்ட்டில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே அந்த மொமெண்ட்டில் நமக்கு ஞாபகம் வராது. அதில் நம்ம அவேராக இருக்க மாட்டோம், அதில் விழிப்புணர்வாக இருக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தடவை திரும்ப திரும்ப சொல்லி தாட்ஸ் தான் திங்ஸாக மாறுது, தாட்ஸ் தான் என் லைஃப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பர்டிகுலராக எந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம போனாலும் அந்த மொமெண்ட்டில் நம்ம அவேராக இருப்போம். ஓகே, நான் இப்போ திங்க் பண்ணிட்டேன்னா இது என்னோட லைஃப்பில் நடக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் ஆல்ரெடி திங்க் பண்ணனால இது நடக்குது அப்படின்ற அந்த மொமெண்ட்டில் நமக்கு அவேர்னஸ் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப என்னோட தாட்ஸ் தான் என் லைஃப்பை கிரியேட் பண்ணுது, என்னோட தாட்ஸ் தான் திங்ஸாக மாறுது, என்னோட தாட்ஸ் தான் எல்லாமே. இந்த தாட்ஸை பொறுத்து தான் யூனிவர்சல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கு. உங்களோட தாட்ஸை பொறுத்து தான் உங்களோட மொத்த லைஃப்பும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த தாட்ஸ் கான்ஷியஸாகவும் வரலாம், சப்கான்ஷியஸாகவும் வரலாம், அன்கான்ஷியஸாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். மெஜாரிட்டி 95% நம்மளோட தாட்ஸ் சப்கான்ஷியஸாகவும் அன்கான்ஷியஸாகவும் தான் வருது. அதாவது நமக்கே தெரியாமல்
நமக்கு தெரிஞ்சு ப்ரோக்ராம் ஆனதுலேருந்து வருது ஆட்டோ பைலட்டா, இல்லை நமக்கே தெரியாமல் ப்ரோக்ராம் ஆனதுலேருந்து வருது. கான்சியஸாக வெறும் 5% தான் நம்ம திங்க் பண்ணுறோம். அப்போ நம்ம லைஃப்பை நம்ம கிரியேட் பண்ணுறது வெறும் 5% தான். அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கிரியேட் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் நம்ம லைஃப் 95% கிரியேட் ஆகுது. அப்போ இந்த மொத்த லைஃபும் 95% நம்ம கிரியேட் பண்ணல, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். அப்படின்னா இதை ப்ரோக்ராம் பண்ண மற்றவங்க தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே தான் மற்றவங்களுக்கும். அவங்களோட லைஃப்பை யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிடையாது. அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட டீச்சர்ஸ், அவங்களோட சொசைட்டி, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை கிரியேட் பண்ணி நம்மளோட லைஃப்பை கிரியேட் பண்ணுது. அப்போ இதில் நம்ம அவேராக இருந்து என்னோட தாட்ஸ் தான் என் லைஃப்பை கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம கான்சியஸாக இதுக்கப்புறம் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம எதை நம்ம திங்க் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸை, ஈவெண்ட்டை, பீப்புளை நம்மளை சுற்றி நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள், நான், எல்லாருமே நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு மேக்னெட். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மேக்னெட். உங்களோட தாட்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் தான் உங்கள் லைஃப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ நம்ம ஒரு மேக்னெட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ எதுக்கு? மணி மேனிஃபெஸ்டேஷன். அப்போ மணியை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க? மணியை பற்றி நீங்கள் எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மணியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. என்கிட்ட பணம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பணத்தை அதிகமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. என்கிட்ட பணமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இருக்கக்கூடிய பணமும் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ ஹெல்த்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஹெல்த்தியாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. லவ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஈஸியாக நான் வந்து ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? எனக்கு ரிலேஷன்ஷிப்பே ஏன் செட் ஆக மாட்டேங்குது அப்படி திங்க் பண்ணுறீங்களா? நீங்கள் எதை திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் அட்ராக்ட் ஆகும். நான் எப்படி எனக்கு செட் ஆகாதுன்னு திங்க் பண்ணுவேன்? நீங்கள் திங்க் பண்ண மாட்டீங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களோட அன்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கே தெரியாமல் என்னடா மணி இல்லவே இல்லை, என்னடா ரிலேஷன்ஷிப் இல்லவே இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறையா டைம் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த காரணத்தினால தான் இப்போ நிறையா விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் நெகட்டிவாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விஷயமும் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோன்றதை நம்ம பார்த்து கொடுக்கணும், எப்படி திங்க் பண்ணுறோன்றதை நம்ம பார்த்து கொடுக்கணும். அப்போ மணி இது என்னால் பை பண்ண முடியும். இப்போ இந்த கோர்ஸே இருக்குது அப்படின்னா, ஏன்னா அது இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது, என்னால் பை பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பை பண்ண முடியாமல் போகிறதுக்கு, அதை வாங்க முடியாமல் போகிறதுக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்க ஆரம்பிக்கும். இல்லை, என்னால் கண்டிப்பாக அதை பை பண்ண முடியும், அந்த கார் என்னால் பை பண்ண முடியும், அந்த வீடு என்னால் பை பண்ண முடியும் அப்படின்னு உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்து அதை உங்களை பை பண்ண வைக்கும். அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுறோம்? தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணுது. அப்போ என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறது தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ எதுனாலும் உங்களால் அதை பை பண்ண முடியும். ஒரு கார்னாலும் உங்களால் பை பண்ண முடியும், ஒரு வீடுனாலும் உங்களால் பை பண்ண முடியும், ஒரு திங்ஸ்னாலும் உங்களால் பை பண்ண முடியும், இந்த கோர்ஸ்னாலும் உங்களால் பை பண்ண முடியும், இந்த லைவ் கிளாஸ்னாலும் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாமே உங்களால் பண்ண முடியும். இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி ஏன்னா நம்ம தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ண மாதிரி முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக போய் நம்ம பார்த்தோம்னா, ஸோ வாட் யூ சோ யூ ரீப். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். அதாவது நம்ம தாட்ஸ் மூலமாக எதை கொடுக்குறோமோ அதை தான் ரிட்டன் நம்மளோட லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஆனால் அது வேறு வேறு ஃபார்மில் வரும். எந்த மாதிரி ஃபார்மில்? நம்மளால் முடியும்னு நினச்சா முடியுன்ற விஷயம் நடக்கிறதுக்கான பீப்புள், சுச்சுவேஷன், திங், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட லைஃப்பில் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான பீப்புள், சுச்சுவேஷன், திங் அதை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீம் லைஃப் இருக்கலாம், ஆனால் அது இப்போ பார்க்க உங்களுக்கு வந்து பாசிபிளே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களால் முடியுன்றதை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரீம் லைஃப்பை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா விஷயத்தையும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான பீப்புள், அதுக்கு ஏற்ற மாதிரியான சுச்சுவேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரியான திங், இது எல்லாத்தையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களை அந்த ட்ரீம் லைஃப்பை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண வைக்கணுமோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட தாட்ஸ் தான் நம்ம லைஃப்பை கிரியேட் பண்ணுது. ஏன்னா திரும்ப சொல்கிறேன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ரியாலிட்டியிலே ஏதாவது நெகட்டிவ் சுச்சுவேஷன் வரும்போது அந்த மொமெண்ட்டில் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட தாட்ஸ் தான் நம்ம திங்காக மாறுது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும், பீப்புள், சர்க்கம்ஸ்டன்ஸ், ஈவெண்ட், இது எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் நமக்கு டெலிவரி பண்ணுது. எப்படி டெலிவரி பண்ணுது? நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக. இதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன திங்க் பண்ணாலும் எனக்கு வேணுமா வேணாமா, இது எனக்கு வேணாம் அப்போ நான் இதை பற்றி திங்க் பண்ண போகிறதில்ல, இது எனக்கு வேணும் அதனால நான் இதை பற்றி திங்க் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிக்கணும். நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா இந்த நெகட்டிவ் எனக்கு நடக்கும். அப்போ இது எனக்கு வேணுமா வேணாம்,
ஓகே பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா இது நடக்கும், எனக்கு வேணுமா, ஆமாம் வேணும், அப்போ நான் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் தான் யோசிக்கணும். அப்போ நெகட்டிவ் அவுட்டர் சுச்சுவேஷனில் நெகட்டிவ் நடந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், பாசிட்டிவாக தான் யோசிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் அண்ட் மறக்காமல் லைவ் கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் 299 தான், ஜஸ்ட் 3 டேஸில் இந்த ஆஃபர் வந்து எண்ட் ஆயிரும். ஸோ சீக்கிரம் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.